வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் ஹோம் கிச்சன். நாம் இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாகவும் வேகமாகவும் செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு பெரிய வெங்காயம் வந்து ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 4 எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு 7-8 பூண்டு, ஒரு அரை துண்டு இஞ்சி, முந்திரி பருப்பு, கிராம்பு, கஸ்தூரி மேத்தி வந்து ஒரு டீஸ்பூன் வந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. பன்னீர் வந்து ஒரு 1/4 கிலோ பன்னீரை இது ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல ஒரு கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துட்டு பன்னீரை வறுத்துக்கலாம். லைட்டாக வறுத்தா போதும். இது டேஸ்ட்டுக்காக மட்டும்தான் நான் இந்த மாதிரி வறுக்கிறேன். வறுக்காமல் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு கலர் மாறினா போதும். நம்ம பன்னீரை வந்து லைட்டாக வறுத்து எடுத்து வச்சிடலாம். அதிக நேரம் வறுக்க வேண்டாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக வெண்ணெய் இருக்குது, அதுலேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, பூண்டு, முந்திரி பருப்பு, கிராம்பு எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. அது கூட மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன், பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது டேஸ்ட்டு இதோடு சேர்த்து போட்டு வதக்கி செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். மல்லித்தூள் வந்து ஒரு டீஸ்பூன். மிளகாய்த்தூள் மல்லித்தூள் சேர்க்கும்போது அடியில் பிடிக்கும், அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம் ஒட்டாமல் வர்றதுக்காக. அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ தோல் உறிஞ்சு வர அளவுக்கு தக்காளி வதங்கணுன்னு எடுத்து ஆற வச்சுட்டு ஒரு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துட்டு ஹோல் கரம் மசாலா ஒரு பீஸ் சேர்த்து போட்டிருக்கேன், வாசத்துக்காக தான். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து நல்லா கட்டி இல்லாமல் திப்பியாக இல்லாமல் ஒரு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அப்படி இருந்ததுன்னா வடிகட்டிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இதோட தண்ணி சேர்த்துருக்கேன், ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சுடு தண்ணி தான் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, நம்ம வறுத்து வச்சுருக்க பன்னீர் அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் உப்பும் மிளகாய்த்தூளும் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துருக்கேன். இது டேஸ்ட்டுக்காக மட்டும்தான் சேர்க்குறேன். இறக்குறதுக்கு முன்னாடி கஸ்தூரி மேத்தி போட்டு இறக்கிக்கோங்க. உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் அதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லாதனால நான் சேர்க்கல. பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.